ட்வைஸ் இது வந்து ரன் பண்ணுவோம். இந்த இது வந்து வேணா எனக்கு ஆன்சர் மட்டும் ரிவீல் பண்ண வேணாம். நீங்க ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 1க்கு ஏவா பியா சியா அப்படிங்கறத நோட் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். பொதுவாக கேம்பிரிட்ஜ் எக்ஸாம்ஸ்ல 2 வாட்டி இதை ரன் பண்ணுவாங்க. நம்ம அது ரெக்கார்டிங்லேயே அப்படிதான் இருக்கும். 2 வாட்டி ரன் ஆகும். ஹவு வில் த மேன் டிராவல் டு த சிட்டி சென்டர்? யார்கிட்டயோ டைரக்ஷன்ஸ் கேட்கிறாரு ஒரு ஆளு. அந்த ஆள் வந்து கடைசியா என்ன டிசைட் பண்றாருங்கிறது தான். லுக் அட் திஸ். ஸ்டார்டிங் நவ். கொஸ்டின் நம்பர் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ஏவோ பிஓ சிஓ ஏதோ ஒண்ணுதான் ஆன்சரா இருக்க போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சார் எங்களுக்கு ஆடியோ கேட்கல. ஆடியோ கேட்கலையா? கேட்கலாங்க சார். பிக்சர்ஸ் மட்டும்தான் தெரியும். இருங்க ஒரு நிமிஷம். ஒரே 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 ஒரே- ஒரே நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். ஷூர் சார். Yes. எஸ் சார். Choose the correct answer. Look at question 1. 1. How will the man travel to the city centre? Excuse me, what's the best way to get to the city centre? Well, it's probably easiest to take a taxi, especially if you've got a lot of luggage. I've just got a light bag. Is there a bus that goes there? Yes, there is, but it takes quite a long route. What about the underground? It's a short walk from here and the trains go every 10 minutes. It'd be faster than a taxi. That sounds perfect. I'll do that. Thanks so much for your help. No problem. இப்ப 2வது வாட்டி அவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. Now listen again. Excuse me, what's the best way to get to the city centre? Well, it's probably easiest to take a taxi, especially if you've got a lot of luggage. I've just got a light bag. Is there a bus that goes there? Yes, there is, but it takes quite a long route. What about the underground? It's a short walk from here and the trains go every 10 minutes. It'd be faster than a taxi. That sounds perfect. I'll do that. Thanks so much for your help. No problem. இப்ப நீங்க ஆன்சர் சொல்லிடலாமா? ஆன்சர் பி 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 What did train. the girl dislike at the hostel she stayed? ஆல்ரைட். பி என்ன, அது என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்க பிக்கு அவங்க? அண்டர்கிரவுண்ட் அண்டர்கிரவுண்ட்னாங்க. ஏ ஏ ஏன் வேண்டாம்னு அவர் முடிவு பண்றாரு? டாக்ஸி வந்து ஏன் வேணாம் போகலாம், பட் இதுனா அந்தந்த ஸ்டாப்ல இறங்கிக்கலாம் அப்படிங்கிற இல்ல, மாதிரி சொன்னாங்க. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த லேடி ஒரு காரணம் சொன்னாங்க. அவர் அக்ரி பண்ணி அந்த லேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நிறைய பிளேஸ் போகணும்னா டாக்ஸி எடுத்துக்கலாம். நிறைய பிளேஸா இல்ல வேற ஏதோவா? நிறைய ஸ்டாப் இல்லைங்களா? நிறைய ஸ்டாப் பிளேஸ்ல வேற ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அது கரெக்டா அது கொண்டு வரல. பஸ் ஏன் வேண்டாம்னாங்க? பஸ் வந்து ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். லாங். ஒரு லக்கேஜ் நிறைய லக்கேஜ் வச்சிருக்கேன்னு சொன்னதுனால சொல்லுங்க சொல்லுங்க. லக்கேஜ் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. எதுக்காக இல்ல லக்கேஜ் வந்து கம்மியா தான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்களா? ஓகே சரி, இன்னொரு டைம் லிசன் பண்ணிடலாமா? அதுதான் எதுக்காக அந்த ரீசன் தெரியும். வெரி குட். நீங்க லெட்ஸ் கோ ஹியர். ஸ்டார்டிங் நவ. Correct answer. Look at question 1. 1. How will the man travel to the city centre? Excuse me, what's the best way to get to the city centre? Well, it's probably easiest to take a taxi, especially if you've got a lot of luggage. I've just got a light bag. Is there a bus that goes there? Yes, there is, but it takes quite a long route. What about the underground? It's a short walk from here and the trains go every 10 minutes. It'd be faster than a taxi. That sounds perfect. I'll do that. Thanks so much for your help. No problem. ஸோ டாக்ஸி வந்து எதுக்கு எடுத்துக்க சொல்றாங்கன்னா, லாட்ஸ் ஆஃப் லக்கேஜஸ் உங்கள்கிட்ட லாட்ஸ் ஆஃப் லக்கேஜஸ் இருந்துச்சுன்னா டாக்ஸி எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அவர் வந்து எனக்கு லைட் பேக் தான் இருக்கு, அதனால பஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பஸ் வந்து எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு இருக்கு, பட் இது வந்து ரொம்ப இல்ல ட்ரெயின்
எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு என்ன இருக்குது? அண்டர் கிரவுண்ட் அண்டர் ட்ரெயின். கிரவுண்ட் ட்ரெயின் தான் இருக்கு. வெரி குட், வெரி குட். ஸோ பஸ் ஆனால் இது குவைட் லாங் டைம் எடுத்துக்கும். லாங் டைம்னு சொன்னாங்களா இல்ல வேற லாங் ஏதாவது ரூட். லாங் ரூட். லாங் ரூட்? ம். அப்புறம் லக்கேஜஸ்ன்னு சொல்லக்கூடாது, அங்க ரொம்ப லக்கேஜ் லக்கேஜ். லக்கேஜ் தான். ம். லக்கேஜ்ங்கிற வேர்டு அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னொரு வாட்டி நீங்க ஜஸ்ட் கேளுங்க, அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க, இந்த லக்கேஜ்ங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. Now listen again. Excuse me, what's the best way to get to the city centre? Well, it's probably easiest to take a taxi, especially if you've got a lot of luggage. I've just got a light bag. Is there a bus that goes there? Yes, there is, but it takes quite a long route. What about the underground? It's a short walk from here and the trains go every 10 minutes. It'd be faster than a taxi. That sounds perfect. I'll do that. Thanks so much for your help. No problem. ஸோ அந்த லக்கேஜ்னு லாட்ஸ் ஆஃப் லக்கேஜ். லாட்ஸ் ஆஃப் லக்கேஜ் லாட்ஸ் ஆஃப் லக்கேஜ். ஸோ What did the அதுதான் பார்க்கணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ நீங்க நம்பர் 2 ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். கரெக்டா 2 வாட்டி ப்ளே ஆகும். வாட் டிட் த கேர்ள் டிஸ்லைக் அட் த ஹாஸ்டல்ஸ் as the hostel she stayed in? What did the girl dislike at the hostel she stayed in? So we will see that. அப்படியே ஸ்ட்ரைட்டா 2 வாட்டி ரன் பண்ணிடுறேன். You can see the answer. You can tell the answer. girl dislike at the hostel she stayed in? How was your holiday? Good. The hostel was okay, but not great. I've heard about problems with mice in some of the hostels in the area you visited. Really? Well, they've obviously done something about that. The thing was, our beds didn't have mosquito nets, so we got bitten almost every night, even after putting on insect cream. Right. And then every morning we heard monkeys running across the roof. I didn't mind that at all, though. It was like being in a hostel in the jungle. One more time. Now listen again. How was your holiday? Good. The hostel was okay, but not great. I've heard about problems with mice in some of the hostels in the area you visited. Really? Well, they've obviously done something about that. The thing was, our beds didn't have mosquito nets, so we got bitten almost every night, even after putting on insect cream. Right. And then every morning we heard monkeys running across the roof. I didn't mind that at all, though. It was like being in a hostel in the jungle. கலை, உங்க ஆன்சர் என்ன? ஏவா பியா சியா? ஏ மஸ்கிட்டோ. ஏ சி கிடையாதுங்கிறீங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஏதோ எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கு, அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டாங்க. மங்கீஸ் வரும், பட் அது வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க நவர் மைண்ட், அவங்க மங்கீஸை பத்தி ரொம்ப இது பண்ணிக்கல. பட் இதுதான் ரொம்ப சொல்றதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? லுக்ஸ் லைக் ஜங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர், சூப்பர். ஸோ இந்த பிக்சர் கொடுக்குறப்ப எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப கிளீனா வருது பாத்தீங்களா? நம்ம அடுத்த எக்ஸசைஸ் வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பார்ட் பிக்சர் இல்லாம பண்ண போறோம். அப்ப அது என்னன்னு பார்ப்போம். பிக்சர் வந்து கிவ்ஸ் லாட் ஆஃப் நமக்கு லீவே கொடுக்குது. ஸோ இதை பத்தி என்ன சொல்றாங்க? கொசு பத்தி என்ன சொல்றாங்க? கொசு வந்து மஸ்கிட்டோ நெட் இல்லை, அதனால வந்து நிறைய வந்து பைட் பண்ணுது. ஆனா மஸ்கிட்டோ ட்ராப்பும் வச்சிருக்கேன், அப்படி இருந்தாலுமே கடிச்சிட்டு இருக்கு. வெரி குட். ஸோ அதுதான் பிடிக்காம போச்சு அப்படிங்கிறது. ரைட். சூப்பர், சூப்பர், வெரி நைஸ். இப்ப இந்த கிரேட் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கிறது நல்லா க்ளோஸா ஃபாலோ பண்ணும். நமக்கு ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு, அப்புறம் தரவா புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு. நம்ம 100% புரிதல் இருக்கப்ப எல்லா விஷயமும் உள்ள வந்துடும். இப்ப தேர்ட் ஒன் மைட் பி லிட்டில் பிட் டஃபா இருக்கலாம். Let's see how you deal with it. Question number 3. What is the man going to order for lunch? 3. What is the man going to order for lunch? What are you going to order then? Let me see. I think I'd like the salmon. You're so boring. I knew you'd say fish. You never try anything different. I'm having pizza. They make them really thin and tasty here. Yes,
My sister had one last time we ate here. She said it was great. How about the curry? That's excellent, I believe. Nice idea, but I've heard it's very spicy. I've made up my mind. I'll have what I always have. Of course. One more time. Now listen again. What are you going to order then? Let me see. I think I'd like the salmon. You're so boring. I knew you'd say fish. You never try anything different. I'm having pizza. They make them really thin and tasty here. Yes, my sister had one last time we ate here. She said it was great. How about the curry? That's excellent, I believe. Nice idea, but I've heard it's very spicy. I've made up my mind. I'll have what I always have. Of course. சதீஷ் உங்க ஆன்சர் ஏ ஏ வந்து என்ன ஆன்சருங்க? என்ன வாட் இஸ் த ஆன்சர்? ஏ எஸ்ல ஏதோ சொன்னாங்க. சம் என்ன சால்மனை தான் அப்படி சொல்லியிருப்பாங்களா? சால்மன். ஓகே, அதுதான் முக்கியமான ஒரு இது. அதுக்காக தான் நான் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு வர்றப்ப அவங்க ஒன்று SALMON அது எப்படி படிப்பீங்க? SALMON ஆக்சுவலி நாங்க சாமன். சாமன் ஒரு சால்மன். எல் வந்து சைலண்ட்டுங்க. அவ்வளவுதான். சாமன். சாமன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த இடத்துல Understand. ஒரு விஷயமா இருக்கு பாத்தீங்களா? கரெக்டுங்க சார். ஒரு வார்த்தை தான் நம்ம இந்த ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ண முடியல. ஆனா இதுதான் தெரியுது, பாக்கி ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்றோம். ஸோ இதுதான் நம்ம நேட்டிவ் கண்ட்ரியில இருக்கிறப்ப வர்றது. ஏதோ இடத்துல சைலண்டா போடுவாங்க, டோட்டலா ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஹோல் திங்கையே மிஸ் பண்ணுவோம். நம்பர் 2 வந்து என்னவா இருக்குது? நம்பர் 2 கறி. பீட்சா. Number- பி எஸ் இன் பாய். ஓகே, அது வந்து கறி. கறி ஏன் வேண்டாங்கிறாரு? ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடி ஒண்ணு, அது கான்ட்ராஸ்டா ஒண்ணு பேசினாரு. கறி நல்லா இருக்கும் போட்டிருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றப்ப, ஆமா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸ்பைசி அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு. புரியுது. அந்த ஒரு பார்ட் ஒண்ணு சொல்லி கான்ட்ராஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஸ்பைசியா இருக்கும் வேண்டாங்கிறாங்க. ஆனா நான் என் தங்கச்சி போன வாரம் வந்து சாப்பிட்டாப்புல நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. அது பீட்சா தானே சொன்னாங்க. பீட்சாக்கு வேற சொன்னாங்க. பீட்சாக்கு என்ன சொன்னாங்க? மை சிஸ்டர் ட்ரைட் லாஸ்ட் டைம் அண்ட் தென் கறிக்கு தானே சொன்னாங்க இல்லையா? பீட்சாவுக்கு வேற ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? நம்ம பார்க்கலாம். ஐ மைட் பி ராங், பட் பீட்சா பத்தி அந்த லேடி வந்து ஒண்ணு சொன்னாப்ல. என்ன சொன்னாப்ல? பீட்சா வந்து தின்னா இருக்கும். டேஸ்டியா இருந்துச்சு இருக்கு. எதனால டேஸ்டியா இருந்தது? அஹ், அதான் தின் தின் தின்ன கிறிஸ்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப அதை பத்தி தான் சொன்னாங்க. ஸோ சிஸ்டர் தான் அதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாப்லன்னு. கறி வந்து ஸ்பைசியா இருக்கு. யூ ஆர் ரைட். கறி வந்து ஸ்பைசியா இருக்கு. ஜஸ்ட் ஒன் மோர் டைம், நாட் டூ மோர் டைம், ஒன் மோர் டைம். What are you going to order then? Let me see. I think I'd like the salmon. You're so boring. I knew you'd say fish. You never try anything different. I'm having pizza. They make them really thin and tasty here. Yes, my sister had one last time we ate here. She said it was great. How about the curry? That's excellent, I believe. Nice idea, but I've heard it's very spicy. I've made up my mind. I'll have what I always have. Of course. சூப்பர் சூப்பர். நீங்க சொன்னது பெர்ஃபெக்டான ஆன்சரு. சிஸ்டர் வந்து அதான் ட்ரை பண்ணாங்கன்னு. இது கறி இருக்கு. இதுல என்னன்னா மேட் அப் மை மைண்ட் அப்படின்னு சொன்னது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். மேட் அப் மை மைண்ட். செமன் இப்ப சொன்னது புரிஞ்சிருக்கும் நல்லாவே. இந்த பின்னுங்கிறது புரிஞ்சிருக்கும். அது ரொம்ப அந்த ரீசன் என்னன்னு டேஸ்டி. டேஸ்டியா இருக்கிறது. கறி வந்து நல்லா இருக்குது, ஆனா ஸ்பைசியா இருக்கு அப்படிங்கிறது. வெரி குட். Can we move to the next one? Yes, sir. Very nice. Let's go here. What sport would the woman like to try? Look at that. What sport would the woman like to try?
4. What sport would the woman like to try? I've decided to take up a new sport. There are lots of classes starting at the sports centre near the golf course. What sport are you thinking of doing? Well, I did consider golf. When I looked at the cost, though, I realised it's way more than I can afford. Anyway, I'm not that good at racket sports, but I wouldn't mind giving badminton a go. You need to be so strong to play tennis. I might do a new sports class too. Hey, come along with me. One more time. Now listen again. I've decided to take up a new sport. There are lots of classes starting at the sports centre near the golf course. What sport are you thinking of doing? Well, I did consider golf. When I looked at the cost, though, I realised it's way more than I can afford. Anyway, I'm not that good at racket sports, but I wouldn't mind giving badminton a go. You need to be so strong to play tennis. I might do a new sports class too. Hey, come along with me. இது ஓகேவா? இது ஒன்றும் கஷ்டம் கலை உங்க ஆன்சர். நான் டைம் லெசன் பண்றியா? அதாவது கோல்ஃப் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் அது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேட்மிண்டன் போகலான்னு பார்த்தா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்ல, அது ராக்கெட்டு, டென்னிஸ். டென்னிஸ்க்கு தான் சொன்னாங்க. ஓகே ஆமா, அதான் ராக்கெட்டு. ஓகே ஓகே, அது இன்னொரு வாட்டி கேட்டலாம். இன்னும் ஒரு வாட்டி கேட்டலாம். அது நீங்க 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 கிளாரிஃபை பண்ணிக்கங்க பாருங்க. ஒரே நிமிஷம். I might do a new sports class too. Hey, come along with me. Now listen again. I've decided to take up a new sport. There are lots of classes starting at the sports centre near the golf course. What sport are you thinking of doing? Well, I did consider golf. When I looked at the cost, though, I realised it's way more than I can afford. Anyway, I'm not that good at racket sports, but I wouldn't mind giving badminton a go. You need to be so strong to play tennis. I might do a new sports class too. Hey, come along with me. என்னோட ஆன்சர் வந்து பி. உங்க ஆன்சர் பி. கோல்ஃப் தாங்க சார், கோல்ஃப் தான். அது இல்லைன்னா அது மாதிரி தெரியுதே. இது பேட்மிண்டனுக்கு அவங்க என்ன ரிஜெக்ஷன் ரீசன் சொல்லியிருந்தாங்களா? ரிஜெக்ஷன் ரீசன் சொல்லல, ஆனா வந்து அது வந்து ப்ளே பண்றது ரொம்ப ஹார்டு, நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்த் பண்றது எதுக்கு? பேட்மிண்டனா டென்னிஸ்க்கு ராக்கெட் ஸ்போர்ட் பத்தி வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க. ஐ வுடன்ட் மைண்ட் ஹேவிங் எ கோ அட் பேட்மிண்டன், பட் டென்னிஸ்க்கு ஸ்ட்ரென்த் வேணும், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து காஸ்ட் அதிகங்கிறாங்க. இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி கோல்ஃப் வந்து காஸ்ட் அதிகம், பட் ஐ வுட் லைக் டு ட்ரை கோல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கோல்ஃபுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணேன். ஆனா நான் காஸ்ட்டை பார்த்துட்டு என்னால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. அப்படி பொதுவா எனக்கு வந்து ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன். ஆனா பேட்மிண்டன்ல அதுல ட்ரை பண்றது எனக்கு ஓகே. டென்னிஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுங்கிறதுனால எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். Now listen again. I've decided to take up a new sport. There are lots of classes starting at the sports centre near the golf course. What sport are you thinking of doing? Well, I did consider golf. When I looked at the cost, though, I realised it's way more than I can afford. Anyway, I'm not that good at racket sports, but I wouldn't mind giving badminton a go. You need to be so strong to play tennis. I might do a new sports class too. Hey, come along with me. இப்ப புரியுதுங்களா? சொல்றாங்க. இப்ப ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதுல ஐ வுடன்ட் மைண்ட் ஹேவிங் எ கோ அட் பேட்மிண்டன், ரைட்? ஐ கான்ட் அஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு. ஐ ரியலைஸ்ட், ஐ கன்சிடர்ட். அந்த வேர்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா the way they pronounce ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க பாருங்க. அந்த மெயின் வேர்பை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே கரெக்டா தெரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது. இப்ப கோல்ஃப் வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் தெளிவா சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. ஆமா, எக்ஸ்பென்சிவ் மாதிரி காஸ்ட் வந்து அஃபோர்ட் பண்ண. டென்னிஸ்க்கு ரொம்ப தெளிவா சொன்னாங்க அவங்க. ஆக்சுவலா ரெண்டு, ஒன்னு ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் எனக்கு பிடிக்காது, இன்னொன்னு வந்து
அதுக்கு டென்னிஸுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ஸோ ஐ வுடின் மைண்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ராக்கெட் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் எனக்கு பேட்மிண்டன் பற்றி ஐ வுடின் மைண்ட். நான் வந்து அதை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு தான் டென்னிஸ் அவங்க கம்பேர் பண்ணி இதுக்கு பெரிய அளவில் ஸ்ட்ரென்த் தேவைப்படாதுங்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக ஏவும் பியும் இல்லைங்கிறத சொல்கிறாங்க. ரைட், லெட்ஸ் டூ இட். இது வந்து கொஞ்சம் ஹார்ட் தான். நெக்ஸ்ட் ஒன்றும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் மல்டிபிள் டைம்ஸ் போடுறதுனால போடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் நம்பர் 5. 5. Which book is the man reading? What's the book you're reading about? It's a novel by one of my favourite writers. A lot of his books are based on his experiences flying planes around the world. This one's set at sea, a guy who crosses the Pacific Ocean on his own and all the challenges he has to deal with. I've heard he's working on a new one at the moment about an astronaut who goes to the moon and can't get back. It sounds interesting. Anyway, this one's really exciting. Sounds cool. One more time. Now listen again. What's the book you're reading about? It's a novel by one of my favourite writers. A lot of his books are based on his experiences flying planes around the world. This one's set at sea, a guy who crosses the Pacific Ocean on his own and all the challenges he has to deal with. I've heard he's working on a new one at the moment about an astronaut who goes to the moon and can't get back. It sounds interesting. Anyway, this one's really exciting. Sounds cool. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கலை, உங்க ஆன்சர். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக சார். டோன்ட் வரி, நம்ம இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணலாம். இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சீயிங் சார். ஓகே, வெரி குட். கலை, நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கா திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம ஆன்சரை நான் சொல்லாமலே இன்னொரு வாட்டி கூட பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ரிவீல் ஆகும். ஓகே, எனக்கு கொஞ்சம் இன்னொரு டைம் கேட்டாதாங்க சார் கரெக்டாக. போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு இதில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. லுக் அட் திஸ். Now listen again. What's the book you're reading about? It's a novel by one of my favourite writers. A lot of his books are based on his experiences flying planes around the world. This one's set at sea, a guy who crosses the Pacific Ocean on his own and all the challenges he has to deal with. I've heard he's working on a new one at the moment about an astronaut who goes to the moon and can't get back. It sounds interesting. Anyway, this one's really exciting. Sounds cool. ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர். நீங்கள் அந்த டயத்தை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா, அவங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான கொஸ்டின் இது. பாஸ்ட் பற்றி பேசுகிறாங்க, ப்ரெசென்ட் பற்றி பேசுகிறாங்க, ஃபியூச்சரை பற்றி பேசுகிறாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, விச் புக் இஸ் த மேன் ரீடிங்? கரண்ட்டாக ப்ரெசென்ட்டில் கொஸ்டின் இருக்கு. அதனால இது வந்து உங்களை கிளியராக டெஸ்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட்டிவ் வெப்பெல்லாம் கரெக்டாக பார்க்குறீங்களா? டயத்தை கரெக்டாக, அவங்க சொல்கிற டயத்தை நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறீங்களா? இதான் கேட்குறாங்க. கலை, உங்கள் ஆன்சர் எல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ எனக்கும் சி தாங்க சார் தோணுது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஏன் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எதனால ஏன் இருக்க முடியாது? அவரோட ஃபேவரட் ரைட்டிங்கே வந்து அவரோட ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு, அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் அரவுண்ட் பண்ணுறதை பற்றி தான் எழுதியிருக்காரு. நிறைய எழுதியிருக்காரு. ஏ வந்து என்ன? வாட் இஸ் ஏ? ஆஸ்ட்ரோநாட் வந்து இப்பதான் புக் எழுதிட்டு இருக்காரு. சூப்பர். அதாவது ஆல்ரெடி வந்து நிறைய ஃப்ளைட்டை பத்தி எழுதியிருக்காரு. ஆனா இப்ப நான் படிக்கிற புக்கு வந்து அவர் பெசிபிக் ஓஷன்ல டிராவல் பண்றப்போ அவர் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுறாரு. ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் படிச்சுட்டு இருக்கிறது வந்து சி, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆஸ்ட்ரோநாட்டை பத்தியும் அவரு எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கறத அதுல கோர்வையா கொண்டு வந்திருக்காங்க லைனா. வெரி குட். பாஸ்ட்ல ஃப்ளைட்டை பத்தி நிறைய பண்ணியிருக்காரு. ப்ரெசென்ட்ல நான் படிக்கிற புக்கை இது பற்றி பண்ணியிருக்காரு. இப்ப கரெக்டா எழுதி ஃபியூச்சர்ல வரப்போறது வந்து ஸ்பேஸ் பத்தி, ஆஸ்ட்ரோநாட் பத்தி, ஸ்பேஸ் பத்தி. அவ்வளவுதான். இப்ப இதை கொண்டு வந்துட்டாலே போதும், இந்த புலத்துல இருந்தாலே போதும். மெயினா லிசனிங் தான்.
உங்க பேச்சுக்கு வந்து பெரிய டெவலப்மெண்ட் லிசனிங்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரைட். இப்ப நம்ம வந்து இன்னும் 2 இது பார்த்துட்டு நம்ம பிக்சர் இல்லாம பார்ப்போம். அது எவ்வளவு டஃபா இருக்க முடியும்னு பார்ப்போம். லுக் அட் திஸ். Question number 6. 6. Look at that. இந்த மாதிரி பார்க்குறப்ப அந்த கொஸ்டினை கரெக்டா பார்க்கணும். Where does the man suggest going at the weekend? யூகேல வந்து at the weekend இருப்பாங்க. யூஎஸ்ல வந்து on the weekend இருப்பாங்க. அதை பார்த்துக்கணும். Where does the man suggest going at the weekend? Starting now. Where does the man suggest going at the weekend? Hi, Sue. It's Matt. Thanks for your message. I think it's a great idea to go out for the day at the weekend. You mentioned going for a walk on the beach. I've just looked at the weather forecast, though, and there might be a storm coming. There's a new art exhibition on at the museum. Definitely worth seeing, or so I've heard. I wondered about going to the cinema and had a look at what's on. There's nothing very exciting this weekend. Anyway, let me know what you think. Bye. Again, second time. Now listen again. Hi, Sue. It's Matt. Thanks for your message. I think it's a great idea to go out for the day at the weekend. You mentioned going for a walk on the beach. I've just looked at the weather forecast, though, and there might be a storm coming. There's a new art exhibition on at the museum. Definitely worth seeing, or so I've heard. I wondered about going to the cinema and had a look at what's on. There's nothing very exciting this weekend. Anyway, let me know what you think. Bye. சதீஷ் 6 என்னவா இருக்கும்? ஏ ஏன் பி இருக்க முடியாது? நத்திங் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்றாங்க சார். அதாவது மூவிஸ் அந்த இது வந்து nothing வெரி குட். நத்திங் இன்ட்ரெஸ்டிங். வீக்கெண்ட்ல இந்த வீக்கெண்ட்ல ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே எதுவுமே நல்லா இல்ல. சி ஏன் இருக்க முடியாது? அது ஸ்டார் ஸ்டார் வருது. வரப்போகுது வர மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட்ல இருக்கு. ஸோ அது போக முடியாது. ஏ ஏ வந்து இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன? ஏன்னா அது வந்து இப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்றாரு அவரு. என்ன ஆர்ச்சஸ் சம்திங் அந்த நேம். ம். இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க. பட் அந்த ஒரு வார்த்தை அவங்க பேசுறது நம்ம கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறீங்களாங்கிறதுக்கு தான் கேள்வி கேட்கிறேன். இன்னொரு டைம் கேட்டுடலாம் சார். ஆல் ரைட். லுக் அட் தட். Definitely worth seeing, or so I've heard. I wondered about going to the cinema and had a look at what's on. There's nothing very exciting this weekend. Anyway, let me know what you think. Bye. One second. Now listen again. Hi, Sue. It's Matt. Thanks for your message. I think it's a great idea to go out for the day at the weekend. You mentioned going for a walk on the beach. I've just looked at the weather forecast, though, and there might be a storm coming. There's a new art exhibition on at the museum. Definitely worth seeing, or so I've heard. I wondered about going to the cinema and had a look at what's on. There's nothing very exciting this weekend. Anyway, let me know what you think. Bye. பாருங்க, ஐ ஒண்டர், ஆர்ட் எக்ஸிபிஷன். ஹேவ் அ லுக், ஐ ஒண்டர், இதெல்லாம் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கேஷுவலா பேசுற ஒரு விஷயம். இவங்க ஏன் சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு அதனால. ஆமா, அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? ஐ ஹர்ட் தட் அந்த இடம் வந்து நைஸ், நம்ம ஒர்த் டு ட்ரை. யா, வெரி குட். ஐ ஹர்ட் இட்ஸ் ஒர்த் ட்ரைங். இட்ஸ் ஒர்த் ட்ரைங் ஐ ஹர்ட்னு பின்னாடி சொல்றாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை போய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதோ இல்லை ரிவ்யூவில் சொல்றதோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐ ஹர்ட். பார்த்தா சாதாரண தெரியும். ஆனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கேஷுவலா கலோக்கியலா பேசுறப்ப அந்த வேர்பை வந்து கலோக்கியல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது நம்மள அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஃபார்முலா பேசுவோம். ஐ ஒண்டர்ட் அப்படிங்கிறாங்க பாருங்க. ஐ ஒண்டர்ட். நான் ஒண்டர்ட்னா நான் யோசிச்சேன், நான் அதிசயப்பட்டேங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஐ ஒண்டர்ட்னா
நான் யோசிச்சு பார்த்தேன் சினிமாவுக்கு போகலாமான்னு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா எதுவுமே சரியில்லை. அதுக்கு முன்னாடி இவங்க சொல்றது ஆர்ட் எக்ஸிபிஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அது ஒர்த்து ட்ரெயின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரோம் வருது அப்படிங்கிறது அதுவும் கேஷுவலான டாக்ல. இந்த மாதிரி ரொம்ப கலோக்கியலாக பேசுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அஃபிஷியலாக பேசுனா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கேஷுவலாக பேசுகிறப்ப தான் நமக்கு உண்மையிலேயே அந்த இன்புட் தேவைப்படும். லுக் அட் வெரி நைஸ். சூப்பராக 2 பேருமே கேப்சர் பண்ணீங்க. வெரி நைஸ். எகெயின் இந்த வீடியோட நான் அந்த ஆக்சுவல் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த வேர்பெல்லாம் அழகாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இதான் இந்த லாஸ்ட் இந்த பிக்சர் எக்ஸசைஸில் லாஸ்ட்டு. வி வில் டூ திஸ் வெரி குவிக். ஸ்டார்டிங் நவ், ரைட் நவ் ஹியர். How much is the latest smartphone in the store today? இன்னைக்கு என்ன is the latest? ஓகே, அந்த டென்ஸை கரெக்டாக பார்த்துக்கணும். Starting now. 7. How much is the latest smartphone in the store today? At ABC's phone store, we've got some fantastic offers this week. For an amazing £599, the most up-to-date smartphone is now available. It's got a great camera and the biggest memory ever. But hurry, this offer is only on for a few days. If you wait till Monday, it'll be back to its usual price of £699. If either of these prices is more than you can afford, there's always last year's model, which is just £499. But don't delay. When they're gone, they're gone. Come early to avoid disappointment. One more time. Now listen again. At ABC's phone store, we've got some fantastic offers this week. For an amazing £599, the most up-to-date smartphone is now available. It's got a great camera and the biggest memory ever. But hurry, this offer is only on for a few days. If you wait till Monday, it'll be back to its usual price of £699. If either of these prices is more than you can afford, there's always last year's model, which is just £499. But don't delay. When they're gone, they're gone. Come early to avoid disappointment. Sadish, உங்க ஆன்சர் A, B, C. B. வெரி ஈஸி, ரைட்? B. ஏன் இது C ஏன் இருக்க முடியாது? அது வந்து ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் ரெகுலர் பிரைஸ் வந்து 699. 499 ஏன் இருக்க முடியாது? அது வந்து லாஸ்ட் இயரோடது, லாஸ்ட் இயர் மாடலோட லாஸ்ட் இயர். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். இந்த ஆக்சுவல் ஸ்கில் லெவலை வச்சுட்டு நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம். we have another 20 minutes. எவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுவோம் பண்ணலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். இது வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் வைக்கிறப்ப இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங். That is the end of part 1. Now look at part 2. இந்த பார்ட் 2ல AR BR C இருக்கும். லுக் அட் திஸ். நீங்க அது எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். பிக்சர் இல்லாம இருக்கிறப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எவ்ரி வேர்டை நம்ம பார்க்கணும். எஸ்கலை இந்த 8 கொஸ்டின் நம்பர் 8 மட்டும் படிங்க. You will hear a brother and sister talking about a gift for their cousin. Why do they decide to buy the gift online? It is heavy to carry home from the shop. It is not available in the shop. It is difficult to get to the shop. Okay, so you got an idea, right? You will hear a brother and sister talking about a gift for their cousin. Why do they decide to buy the gift online? It's heavy to carry home from the shop. It's not available in the shop. It's difficult to get to the shop. Okay, careful. Look at this. For each question, choose the correct answer. 8. You will hear a brother and sister talking about a gift for their cousin.
So, what do you think we should give our cousin Lucy for her birthday? She's just moved into her new apartment. I think she'd like a microwave. In fact, I've already had a quick look online and seen a few special offers. Shall we go and have a look in the big department store in town? What for? It's likely to be more expensive. And besides, it weighs so much. Can you imagine us trying to take it on the bus? Okay, but we better hurry up and order online, or they might not have any left. One more time. Now listen again. So, what do you think we should give our cousin Lucy for her birthday? She's just moved into her new apartment. I think she'd like a microwave. In fact, I've already had a quick look online and seen a few special offers. Shall we go and have a look in the big department store in town? What for? It's likely to be more expensive. And besides, it weighs so much. Can you imagine us trying to take it on the bus? Okay, but we better hurry up and order online, or they might not have any left. Okay, Kalai, உங்க ஆன்சர் A or B or C? It is heavy to carry. இன்னொரு வாட்டி கேட்கறதுனால ஐ எம் ரெடி டு டூ, ஏன்னா இட்ஸ் ஒர்த் டூயிங் இட். எவ்வளவு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் நினைக்கிறோம். It is difficult to get the shop. Get. அது உங்க ஆன்சர். சதீஷ், உங்க ஆன்சர். A. வெரி குட். என்ன ஏ வந்து அது வந்து பி இருக்க முடியாதுங்கிறீங்க? இட் இஸ் நாட் அவைலபிள் இன் தி ஷாப். இல்லை இப்போ ஏ இருக்கலாம் ஓகேங்களா, ஆனால் பெட்டர் டு ஹரி அண்ட் ஆர்டர் நவ் இட் செல்ஃப் ஓகேங்களா. ஸோ அதாவது அது முடியறதுக்குள்ள நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ண போறாங்க. பி இருக்க முடியுமா முடியாதா? It is not available. இப்ப நீங்க ஏ இல்ல ஷாப்ல இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்கும், எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற அங்க மாதிரி. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகே, எக்ஸ்பென்சிவ் மட்டும்தான் சொன்னாங்களா, வேற ஏதாவது சொன்னாங்க? ஏ நீங்க ஏ சொன்னீங்க இல்லையா? ஏ ஒய் ஏ என்ன காரணம்? நம்ம வாங்கிட்டு வர்றோம், ஆனா வந்து பஸ்ல தூக்கிட்டு வர்றது வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். வெரி குட், வெரி குட். எனக்கு அது போதும். இதுதான் பாயிண்ட், இதுதான் பாயிண்ட். ரொம்ப அருமையா சொன்னார் அவரு. இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் டு தி ஷாப் வந்து அது உண்மையா? அதாவது பார்க்கலாமா? இப்ப ரொம்ப அருமையா கேப்சர் பண்ணாரு அவரு. Now listen again. So, what do you think we should give our cousin Lucy for her birthday? She's just moved into her new apartment. She just moved into her apartment. I think she'd like a microwave. I think she likes microwave. Microwave. In fact, I've already had a quick look online and seen a few special offers. இது என்ன சொல்றாங்க? நான் ஆல்ரெடி வந்து ஆன்லைன்ல போய் பார்த்தேன், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பார்த்தேன். அவ்வளவு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே கொண்டு வாங்க. Shall we go and have a look in the big department store in town? என்ன சொல்றாரு அவரு? ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல, டவுன்ல இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் சொல்றாரு. சூப்பர். What for? என்ன அருமை பாருங்க. வாட் ஃபார், எதுக்காக நம்ம அங்க போகணும்? It's likely to be more expensive. And besides, It's more expensive. Yeah, it seems like it's going to be more expensive. it weighs so much. Can you Space too much. It weighs so much. Weight. Weighs so much. imagine us trying to take it on the bus? Imagine trying to take it in the bus. Imagine. So இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் colloquial வேர்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். எவ்ரி வேர்ட் நீங்க ஒன்ஸ் நீங்க உள்ள சென்ஸ் பண்ணி உள்ள போய் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா யாரு என்ன பேசினாலும் அந்த வேர்ட்ஸ் வரும். அந்த இமேஜின்ங்கிற வேர்டு வரும், ஒண்டர்ங்கிற வேர்டு வரும். Look at that. Okay, but we better hurry up and order online. We better hurry up and order online. Okay, we better hurry up and order online. We better. Yeah, this is what you like it. Like in the மாதிரி conversation English தான். Well, they might not have any left. They might not have any left. They might not have any left.
சூப்பர். இதுல அந்த வேர்ட்ஸை நீங்க கொண்டு வரப்ப பிக்சர் இல்லாதப்ப கொண்டு வர்றப்ப நிறைய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா பேசுற மாதிரி இருக்குது. ரைட். You will hear two colleagues discussing their holiday travel plans. The man thinks the woman should. இதுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமா? You will hear two colleagues discussing their holiday travel plans. The man thinks that the woman should. அந்த அந்த உமன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு You will hear. அவர் சொல்றாரு, அவர் யோசிக்கிறாரு. அந்த யோசனையை சொல்றா போறாரு. வெரி குட். ஹாலிடே டிராவல் பிளானை பத்தி பேசுறாங்க. வெரி குட். ஏன்னா கொஸ்டினை கரெக்டாக கோ சம்வேர் நியூ ஃபார் ஹர் ஹாலிடே, ஸ்பெண்ட் மோர் டைம் அவே, டேக் எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இது மூணுமே நம்ம பார்க்கலாம். ஏன் இதை வந்துன்னா எக்ஸாம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைமே கொடுக்க மாட்டாங்க, உடனே போட்டுருவாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்கணும், படிக்கணும், எழுதணும், அடுத்தது மூவ் ஆகணும். பட் நம்ம அப்படி இல்லை. இது கொஞ்சம் அவங்க நம்ம ஃபிகர் அவுட் பண்றோம், அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஸ்லோவா போறோம். கொஸ்டின் நம்பர் 9. 9. You will hear two colleagues discussing their holiday travel plans. I finally decided on my holiday plans. What about you? Well, actually, I'm going to Greece next week. And you? We're off to the coast of Ireland in a month's time. Going by car and the ferry again? Yes, You must love it. You go there every holiday. I do. And this time we're going for a fortnight, not just a week. So that's exciting. Wouldn't it be better if you flew? You wouldn't waste so much time getting to where you're going. We like to be able to get around easily once we're there. One more time. Now listen again. I finally decided on my holiday plans. What about you? Well, actually, I'm going to Greece next week. And you? We're off to the coast of Ireland in a month's time. Going by car and the ferry again? Yes, You must love it. You go there every holiday. I do. And this time we're going for a fortnight, not just a week. So that's exciting. Wouldn't it be better if you flew? You wouldn't waste so much time getting to where you're going. We like to be able to get around easily once we're there. Satish, உங்க ஆன்சர்? Somewhere. Take a different transport, different type of transport. Go reach. ஏன் அதை நீங்க டிசைட் பண்ணீங்க? ஏன்னா எப்பயுமே அவங்க வந்து டிராவல் வந்து கார்ல போய் அதுக்கப்புறம் க்ரூஸ் எடுத்து போயிட்டு இருக்காங்க. நீ எல்லா டைமும் அதுலயே போயிட்டு இருக்க. பட் இந்த ஆனா time flight. ஐ மைட் ரெக்கமெண்ட் யூ டு டேக் ஃப்ளைட் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு அந்த அந்த Time. வேர்ட் புரியல. இப்ப நீங்க க்ரூஸ் அவர் சொன்னாரு, அவரு போறதை பத்தி. க்ரூஸ் அவர் பத்தி சொன்னாரு. க்ரூஸ் அவர் இது பண்ணதை பத்தி சொன்னாரு. க்ரூஸ்ங்கிற வேர்டு அந்த லேடி யூஸ் பண்ணல. பண்ணல. ஆமா. சொல்லிட்டு கார் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. க்ரூஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஆனா க்ரூஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. க்ரூஸ் இவர் தான் பேசினாரு. ம்ஹும். டிராவல் பிளான் தான். ஓகே, ஒன் மோர் டைம் நீங்களே எனக்கு ஃபிகர் அவுட் பண்ணுங்க. My holiday plans. What about you? Well, வாட் அபவுட் யூ? actually, I'm going to Greece next week. I'm going to Greece next week. Very good. And you? We're off to the coast of Ireland in a month's time. We are off to the coast of Ireland in a month's time. Going by car and the ferry again? Going by car and ferry. சரி. Ferry, yes. ஓகே, அந்த இது இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்ப்போம். Yes, You must love it. எஸ் அப்படின்னு You must. அந்த டோன் பாருங்க. எஸ்ன்னு அவங்க சொன்னப்ப கண்டுபிடிச்சிட்டு ஒரு வாட்டி இப்படிதான் போவேங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிற அந்த டோன்ல அவங்க ரிதமா பேசுறாங்க பாருங்க. தமிழுக்கு இங்கிலீஷ் ஸ்கூல்ல இது அதுதான். இந்த ஃபில்லர்ஸ்லயே எமோஷனை காட்டுற லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஆஹா அப்படிம்பாங்க. அப்படிங்கிறப்பே தெரிஞ்சிடும். லுக் அட் தட். You go there every holiday. You go there every holiday. You go there every holiday. I do. I do. I do. I go க்கு பதிலா I do ன்னு அவங்க சொல்றது. This time we're going for a fortnight, not
இப்ப சொல்லுங்க. This time we are going for a this time we அது are going for a ப்ளூ நைட்டுங்களா? fortnight. Fortnightனா 2 வாரம். Fortnight FORTNIGHT. நைட் எனக்கு அந்த வேர்டு வந்து இந்த வாட்டி fortnight. இந்த வாட்டி 2 வாரம் போறோம். ம்ஹும். We are going for a fortnight. Just a week. So that எப்பொழுதும் ஒரு வாரம் தான் போவோம். இப்ப 2 வாரம் போறோம். ம்ஹும். it's exciting. Wouldn't it be better if you flew? Wouldn't it be better if you flew? ம்ஹும். கண்டிஷனல் பாருங்க, கண்டிஷனல் 2. கண்டிஷனல் 2ல வந்து தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு ஹைபோதெட்டிக்கலா கேக்குறாரு. 2 வாரம் போறேங்கிற ஃப்ளை பண்ணிட்டேன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாரு. ம்ஹும். You wouldn't waste so much time getting to where you're going. இது என்ன சொல்றாரு? You didn't waste the time to Yeah, you wouldn't waste time. You wouldn't waste time trying to get to that place. அந்த பிளேஸ்க்கு ஃப்ளூ பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறாரு. காருக்கு பதில் ஃப்ளை பண்ணிட்டேன்னா நேரா போயிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபெரி எடுத்துக்கலாம்லங்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க. We like to be able to get around easily once we're there. என்ன அதாவது சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரவுண்ட் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. கஷ்டமா once இருக்காது. Look at that. Yeah, every holiday. I do. And this time we're going for a fortnight, not just a week. So that's exciting. Wouldn't it be better if you flew? You wouldn't waste so much time getting to where you're going. We like to be able to get around easily once we're there. இது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரியுது. அதாவது இப்ப கார்ல போனோம்னா அது ஈஸிலி கெட் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். இது எங்க நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போய்க்கலாம். சூப்பர். இந்த ஃபோர்ட் நைட்டுங்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது இல்ல? ஆமா. ரைட், அது மட்டும்தான். வெரி நைஸ். யூ லேர்ன் சம்திங் தேர். கார்னா நம்ம இஷ்டத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் அவங்க சொன்னது. ஸோ இவர் சஜஸ்ட் பண்ணது ஃப்ளை பண்ண ஒரு வாட்டி கார்ல போய் ஃபெரி எடுக்கிற, ஃப்ளை பண்ணி ஃபெரி எடுத்துக்கிட்டான்னு கேட்குறாரு. இல்லை அது வந்து எங்க வேணாலும் போய்க்கலாம், ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்குங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் டஃப்பானது தான், ஆனா அதே சமயத்துல யூ கேப்சர்ட் இட். வெரி குட். நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கட்டாயமா. கேன் வி டு ஒன் மோர் கொஸ்டின்? எஸ் சார். சூப்பர். கொஸ்டின் நம்பர் 10. கேர்ஃபுல்லா பண்ணணும், பார்த்து. about fitness training session. 10. You will hear a man talking to a friend about a fitness training session. Hi, Joanna. I'm afraid I can't make today's fitness training session. Oh, are you okay? Well, I'm not too bad. I had this really awful cold, which took about a week to get rid of. Fortunately, it's over now. But my doctor told me to take things easy anyway. I don't know if I mentioned it to you. I need to have an operation on my foot on Friday. It's nothing serious, though. I'll be back at fitness training very soon. Oh, good. Well, you take care then. See you. One more time. Now listen again. Hi, Joanna. I'm afraid I can't make today's fitness training session. Oh, are you okay? Well, I'm not too bad. I had this really awful cold, which took about a week to get rid of. Fortunately, it's over now. But my doctor told me to take things easy anyway. I don't know if I mentioned it to you. I need to have an operation on my foot on Friday. It's nothing serious, though. I'll be back at fitness training very soon. Oh, good. Well, you take care then. See you. Satish, உங்க ஆன்சர். டாக்டர் வந்து அதை வந்து ஈஸியா எடுத்துக்க சொல்லிட்டாரு. வெரி குட். ஆன்சர் ஏவா பிஎஸ்சியா? ஏ. ஏன் பி இருக்க முடியாது? ஏன்னா அவர் பெட்டர் ஆயிட்டாரு இன்னைக்கு. கோல்டு இருந்துச்சு, அபவுட் அ வீக் இருந்துச்சு, இன்னைக்கு பெட்டர் ஆயிட்டேன். சூப்பர். டாக்டர் டோல்ட் மீ டு டேக் இட் ஈஸி. வெரி குட். சி ஏன் இருக்க முடியாது?
ஆப்ரேஷன் வந்து ஃப்ரைடேன்னு தானங்க சார் கமிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நடக்க ஃப்ரைடே. போகுது நடக்க அது போகுது வந்து ஹேடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது ஆல்ரெடி முடிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர் இது நடக்க கண்டிப்பா போகுது இருக்காது. வா 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 வெரி குட் சூப்பர் இதை ஒண்ணு பண்ணிடலாமா 3 நிமிஷம் இருக்கு ஒண்ணு பண்ணிடலாமா ஷூர் சார். 3 மினிட்ஸ் தான் இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின் இதெல்லாம் முடிச்சிடலாம் கொஸ்டின் நம்பர் 11 11. You will hear two friends talking about a play they've just seen. That play was really great, wasn't it? I thought the second half was a bit less interesting than the first. You could predict exactly what was going to happen. Really? I wasn't sure how it would end. The actors were excellent, though, weren't they? Well, actually, I expected the performances to be a lot better. I must say, though, the costumes were brilliant. I think you're a bit hard to please when you go to the theatre. So why don't you choose the next play we see? Okay, well, I hope you like what I choose. one more time Now listen again. That play was really great, wasn't it? I thought the second half was a bit less interesting than the first. You could predict exactly what was going to happen. Really? I wasn't sure how it would end. The actors were excellent, though, weren't they? Well, actually, I expected the performances to be a lot better. I must say, though, the costumes were brilliant. I think you're a bit hard to please when you go to the theatre. So why don't you choose the next play we see? Okay, well, I hope you like what I choose. கலை உங்க ஆன்சர் 11 what does the woman say about the play கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகே. அதாவது காஸ்டியூம்ஸ் வேற ஸ்ட்ரேஞ்ச் அது கிடையாதுங்க சார். ஏன்னா வந்து காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பி ஆன்சராக இருக்க முடியாது. ஓகே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏ தான் ஆன்சர். கரெக்டா சொல்லணும் சதீஷ் உங்க இது அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அந்த லேடி ஏவா சியா அதுதான் அந்த ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா அந்த ஒரு வார்த்தை மிஸ் பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு பாருங்க லுக் அட் தட் இதை மட்டும் குயிக்கா ரன் பண்ணிடுறேன் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு வார்த்தை மிஸ் பண்ணீங்க Was going to happen. Really? I wasn't sure how it would end. Okay, well, I hope you like what I choose. now Now listen again. That play was really great, wasn't that play was really great wasn't it it? I thought the second half was a bit less interesting than the I thought the first half is a little bit less than the second I thought look at that Now listen again. That play was really great, wasn't it? I thought the second half was a bit less interesting than the first. You could I thought the second half was less interesting than the first half. அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சா ஆஹா இட் இம்ப்ரூவ்ட் ஆஃப்டர் த இன்டர்வல் இல்ல அப்படியே ஆப்போசிட் அந்த அழகா பிடிச்சாங்க அவங்க கலை காஸ்டியூம்ஸ் ஸ்டேஞ்ச் பிரில்லியன்ட்னு இருந்தது ஸ்டேஞ்சுன்னு சொல்றாங்க பி இருக்க முடியாதுன்னு இப்ப பாருங்க முடிக்கிறேன் predict exactly what was going to happen. Really? I wasn't sure how it would end. The actors were excellent, though, the actors were excellent though அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு weren't they? Well, actually, I expected the performances to be a lot better. நான் எதிர்பார்த்தது இன்னும் சூப்பரா அவங்க The பண்ணிருக்கணும் acting was disappointing. I must say, though, the costumes were brilliant. I think you're a bit hard to please when you go to the theatre. So why don't you choose the next play we see? Okay, well, I hope you like what I choose. வெரி குட் அது 11 வந்து கொஞ்சம் டஃப்பானதுதான் இல்ல ஐ தாட் த செகண்ட் ஹாஃப் இஸ் லிட்டில் லெஸ் ஸோ அதை நான் கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுட்டேங்க சார். அதனால தான் லெஸ்ங்கிற வேர்டு தான் அந்த லெஸ் வந்து நம்ம சரியா கவனிக்கலைன்னா அப்படியே மாறிடும்
பட் திஸ் இஸ் வெரி குட். நல்லா பண்ணீங்க. ஆக்சுவலா லிசனிங்ல ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நீங்க நினைக்கிறத விட உங்க லெவல் வந்து 2 பேரோட லெவலும் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் தேங்க்யூ வெரி சார். நைஸ். அது ஹியூபர்மேனோட எஃபெக்டா கூட இருக்கலாம். ஏன்னா அவரோட பார்த்துட்டு நம்ம பண்றப்ப இன்னும் ஈஸியா கூட இருக்காது. வெரி நைஸ். 3:30 to Archana. I'll see you on Saturday. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி Yeah, மச். thank you very much. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், அக்கா பொண்ணுக்கு வந்து வர வென்ஸ்டே வந்து மேரேஜ் 27th. ஓகேங்க சார். நான் சாட்டர்டே கிளாஸ் இருக்கும். அந்த இது மட்டும் நெக்ஸ்ட் வீக் மட்டும் வேற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகேங்க சார். ஷூர் சார். தேங்க்யூ வெரி மச். I'll see சார் you. இந்த வீடியோ மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்றீங்களா? இன்னொரு டைம் லிசன் பண்றேன். Oh, of course, I'll send it across. ஓகே, தேங்க்யூ சார். Thank you all. Have a good evening. Bye. You too.